எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வீட்டு வேலைக்காரியை மணம் செய்பவனுடைய ஜாதக அமைப்பு. அதாவது தன்னுடைய தகுதிக்கு சற்றும் பொருந்தாத ஒரு பெண்ணை ஒரு தகுதி குறைவான பெண்ணை ஒருத்தர் மனம் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உதாரண ஜாதகம் ஒருத்தர் வீட்டு வேலைக்காரியை திருமணம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஜாதகம் தான் இது. இதுக்கு ரெண்டு ரூல்ஸ் தான். இந்த 2 ரூல்ஸையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் தகுதி குறைவான இடத்துல இவர் மேரேஜ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ரூல் 7ஆம் அதிபதி நீசமாக இருக்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி நீசமாக இருக்கணும். 2வது பாயிண்ட் 7ஆம் பாவகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்று இருக்கணும் 7ஆம் பாவகத்தில். இந்த ரெண்டுமே சேர்ந்து பொருந்தி வந்தது அப்படின்னா அவர் தகுதி குறைவான இடத்துல மேரேஜ் பண்ணுவார். அவ்வளோதான் லாஜிக். இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம், லக்னத்துக்கு 7வது இடம் மேசராசி. அப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீசமாறாரு. அப்போ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் 7ஆம் பாவகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து நீசமாகணும். இப்போ இங்கே சனி 7வது இடத்துல நீசம் பெற்றிருக்கு. 7ஆம் அதிபதி செவ்வாயும் நீசம் பெற்றிருக்காரு. அப்போ 7வது இடத்துலையும் ஒரு கிரகம் நீசம், 7ஆம் அதிபதியும் நீசமாக இருக்குது. இந்த ரெண்டுமே பொருந்தி வர்றதுனால இந்த ஜாதகர் தன்னுடைய தகுதி குறைவான இடத்துல ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காரு. வீட்டு வேலைக்காரையவே மேரேஜ் பண்ணியிருக்காரு. இது அவருடைய ஜாதக அமைப்பு. இதே மாதிரி யார் ஒருத்தர் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தகுதி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, சற்றும் அவருக்கு பொருந்தாத ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க ஜாதக அமைப்பு இருந்தது அப்படின்னா இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். இது ஒரு உண்மையான ஜாதகம் தான். ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணவனுடைய ஜாதகம். இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கான்செப்ட்ஸ் நான் போடலான்னு இருக்கேன். கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.